புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பல ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்த பின்னர் இறைவனின் அருளால் ஒரு அந்தண தம்பதியினருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு 12 வயதான போது அவன் மரணத்தின் விளிம்பை நெருங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று தங்கள் மகன் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டான் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அந்தண தம்பதியினர் கணவனும் மனைவியும் அதே காஷன் ஆற்றின் கரைக்கு சென்று அங்கே தங்கள் மகன் உயிரற்ற நிலையில் கிடப்பதை கண்டனர். தங்கள் மகனை தங்கள் கரங்களில் ஏந்தியவாறு அவர்கள் இறந்தவர்களுக்கான பிரார்த்தனை என்று ஓதத் தொடங்கினர். இவ்வாறு 1 மாதம் கடந்தது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆனால் எப்பேற்பட்ட அதிசயம் அது? இதுவே இன்றைய நமது சிறப்பு புருஷோத்தம மாத கதையின் முக்கிய கருப்பொருளாகும். இன்றைய கதையானதில் பண்டைய காலத்தில் திராவிட நாட்டை ஒரு சிறந்த மற்றும் நற்பண்புகள் நிறைந்த மன்னர் ஆண்டு வந்தார். அவரது பெயர் மன்னர் ஹர்தன்வா. மன்னர் ஹர்தன்வாவின் திறமையான ஆட்சியினை கண்டு அவரது குடிகள் முழுமையாக திருப்தி அடைந்திருந்தனர். ஒரு நாள் மன்னர் ஹர்தன்வா தன் சில வீரர்களுடன் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். வேட்டையை துரத்தி சென்றபோது மன்னர் வெகு தூரம் சென்று விட்டார். வழியையும் மறந்துவிட்டார். தாகத்தால் அவரது தொண்டை வறண்டு போனது. மன்னர் அருகில் இருந்த ஒரு ஏரியை கண்டார். அவர் தனது குதிரையிலிருந்து இறங்கி அந்த ஏரியின் குளிர்ந்த நீரை பருகிவிட்டு ஒரு மரத்தடியில் இளைப்பாறினார். மன்னர் இளைப்பாரி கொண்டிருந்த போது அங்கே வந்த ஒரு கிளி உரையாடத் தொடங்கியது. மன்னர் மிகுந்த கல்விமானாகவும் திறமைசாலியாகவும் இருந்ததால் பறவைகளின் மொழியை கூட புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார். மன்னர் செவிமடுக்கும் வகையில் அந்த கிளி உரத்த குரலில் பேசியது. சிறிது நேரத்திற்கு பின்னர் மன்னரை தேடிக்கொண்டு அவரது வீரர்கள் அங்கே வந்தடைந்தனர். மன்னரும் அவர்களுடன் தனது அரண்மனைக்கு திரும்பினார். ஆனால் அந்த கிளி பேசிய வியக்கத்தக்க வார்த்தைகள் மன்னரின் மனதை வெகுவாக பாதித்திருந்தன. அந்த கிளி ஏன் தன்னிடம் அவ்வாறு கூறியது என்ற சிந்தனையிலேயே அவர் ஆழ்ந்திருந்தார். சிறிது காலம் சென்ற பின்னர் மாபெரும் முனிவரான வால்மீகி முனிவர் அங்கே வருகை தந்தார். மன்னர் அத்தகைய ஆழ்ந்த சிந்தனை நிலையில் இருப்பதை கண்ட முனிவர் வால்மீகி, அன்பிற்குரிய மன்னரே, நாங்கள் ஏன் இவ்வளவு கவலையுடன் காணப்படுகிறீர்கள் என்று வினவினார். முனிவரின் இந்த வினாவினை செவிமடுத்ததும் மன்னர் அந்த துயரமான நிகழ்வு முழுவதையும் விவரித்து கூறினார். மன்னர் பதிலளித்தார், முனிவரே, தமது வினாவானது என் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிளி ஏன் அவ்வாறு கூறியது? அதன் உட்கருத்து என்ன? என்னால் அதை புரிந்து கொள்ளவே இயலவில்லை. உடனே முனிவர் வால்மீகி சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்து கடந்த காலத்தின் அந்த புதிரை அவிழ்க்க முயன்றார். சிறிது நேரம் சென்ற பின்னர் தனது விழிகளை திறந்த முனிவர் வால்மீகி மன்னரின் முற்பிறவி தொடர்பான ஒரு கதையை விவரிக்க தொடங்கினார். அந்த கதையானது பின்வருமாறு அமைந்திருந்தது. மன்னர் ஹர்தன்வா தனது முற்பிறவியில் ஒரு துறவியாக வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் சுதேவர். அவருக்கு கௌதம முனிவரின் மகளான கௌதமி எனும் அழகும் பக்தி நிறைந்த மனைவி ஒருத்தி இருந்தார். வேத விதிமுறைகளின்படி சுதேவர் மற்றும் கௌதமி தம்பதியினர் ஒரு சிறந்த தம்பதியருக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தனர். அவர்களின் வாழ்வில் ஒரே ஒரு துயரம் மட்டுமே இருந்தது. அது அவர்களுக்கு சந்ததி இல்லாத குறைதான். பல ஆண்டுகள் காத்திருந்த பின்னர் ஒரு நாள் சுதேவர் தன் மனைவியிடம், இத்தனை ஆண்டுகள் கடந்தும் நமக்கு ஒரு மகன் பிறக்கும் பாக்கியம் கிட்டவில்லை. என் துரதிருஷ்டம் என்னவென்றால், என் மரணத்திற்கு பின்னர் எனக்கான ஈமச் சடங்குகளை செய்ய யாரும் இல்லை. எனவே நான் என் உடலை துறந்துவிட வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்று பதிலளித்தார். சுதேவரின் வார்த்தைகளை கேட்ட மிகுந்த கல்வி அறிவும் பொறுமையும் கொண்ட அவரது மனைவி கௌதமி தன் கணவரை தேற்றும் விதமாக, என் அன்பு கணவரே, என்ன விதமான எண்ணங்களை சிந்திக்கிறீர்? தாம் ஒரு வைணவர், ஒருபோதும் இத்தகைய துயரத்தை வெளிப்படுத்த மாட்டார். நாம் ஏன் பரம்பொருளான இறைவனான் பகவான் ஸ்ரீஹரியை
வழிபட்டு தியானிக்கலாகாது. நமது தவத்தால் அவர் மகிழ்வாரானால் அவர் நிச்சயமாக நமக்கொரு மகனை அருள்வார் என்று கூறினாள். இதனை சிந்தித்த சுதேவர் மற்றும் கௌதமி தம்பதியினர் இறைவன் ஸ்ரீஹரியை தியானிக்க தொடங்கினர். பல்வேறு வகையான தவங்களை மேற்கொண்டும் இறைவனின் திருநாமத்தை ஓதியபடியும் 4000 ஆண்டுகள் கடந்து சென்றன. இறுதியாக அவர்களின் தவத்தாலும் பிரார்த்தனைகளாலும் இறைவன் நாராயணர் மகிழ்ந்தார். தனது வாகனமான கருடனின் மீது அமர்ந்தவாறு தோன்றிய இறைவனார் நாராயணன் அளவற்ற பேரொளியுடன் பிரகாசித்தார். அவர் சுதேவரிடம், அந்தணரே, தமது தவத்தால் நான் மகிழ்ந்தேன். தாம் விரும்புவது யாது? தமக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள் என்றார். அதற்கு சுதேவர், என் இறைவா, எங்களின் தவத்தால் தாம் மகிழ்ந்திருப்பீர். ஆனால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு மகனை தந்தருளுங்கள் என்று வேண்டினார். சுதேவரின் வார்த்தைகளை கேட்ட நாராயண பெருமான் மிகவும் கம்பீரமான குரலில், சுதேவா, எனது விருப்பத்தினை என்னால் நிறைவேற்ற இயலாது. இதற்காக நான் 4000 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தேன். இறுதியில் அந்த பரம்பொருளே என்னிடம் இவ்வாறு கூறுகிறார் என்று கூறினார். இதை தாங்கிக் கொள்ள இயலாத சுதேவர் மயங்கி விழுந்தார். இதிலிருந்து ஒன்றை அறியலாம். இறைவனை விடவும் அதிக கருணை கொண்ட பக்தர்கள் சிலர் இவ்வுலகில் உள்ளனர். கருடனின் வார்த்தைகளை கேட்ட சுதேவ அந்தணர் இத்தகையதொரு நிலையை அடைந்தார். பகவான் ஸ்ரீஹரி புன்னகை கருடாழ்வாரிடம் இவ்வாறு கூறினார். கருடா, நீயும் என்னை போலவே அளவற்ற ஆற்றல் படைத்தவர். எனவே இந்த அந்தணருக்கு நீயே ஒரு வரத்தை அருள்வாயாக. பின்னர் உனது வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு நான் அந்த அந்தணரை திருமணம் செய்து கொள்வேன். அதன் வாயிலாக அவர் நிச்சயமாக உனக்கு ஒரு மகனை பெற்று தருவார். இதனை கேட்ட சுதேவ அந்தணர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் கௌதமி தேவி கருவுற்று மிகுந்த தேஜஸும் அழகும் வாய்ந்த ஒரு ஆண் மகனை ஈன்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு சுகதேவர் என்று பெயரிடப்பட்டது. அக்குழந்தை வளர்ந்து மிகுந்த கல்வி சிறப்பும் ஞானமும் வாய்ந்த ஒருவராக திகழ்ந்தார். அவர் சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்தார். இறைவனை இடைவிடாது வழிபட்டார். மேலும் நற்பண்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருந்தார். ஒரு நாள் மாபெரும் முனிவரான தேவலர் சுதேவ அந்தணரின் இல்லத்திற்கு வருகை தந்தார். கௌதமி தேவியும் சுதேவரும் அவர் முறைப்படி உபசரித்து வரவேற்றனர். தேவல முனிவர் அவர்களின் உபசரிப்பை கண்டு பெரிதும் மகிழ்ந்தார். சுதேவரும் கௌதமியும் தங்கள் மகன் சுதேவரை வாழ்த்துமாறு தேவல முனிவரிடம் வேண்டிக் கொண்ட போது தேவல முனிவர் மிகவும் தீவிரமானார். அவர் கூறினார், உங்கள் மகனின் ஆயுள் காலம் மிகவும் குறைவு. அவனுக்கு 12 வயதாகும் போது அவன் இறந்து விடுவான். தேவல முனிவரின் இச்சொற்களை கேட்ட சுதேவரும் கௌதமியும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினர். ஆனால் இறைவனின் திருவுள்ளத்தை யாரால் மறுக்க இயலும்? சுதேவனுக்கு 12 வயதான போது ஒரு நாள் அவன் ஆற்றில் நீராடச் சென்றான். சிறிது நேரம் கழித்து அவனது நண்பன் ஒருவன் வந்து சுகதேவன் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டதாக சுதேவனிடம் தெரிவித்தான். இதனை கேட்ட சுதேவனும் கௌதமியும் நேராக பகார் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே கிடந்த தங்கள் இறந்த மகனின் உடலை கண்டனர். இறந்த மகனை தங்கள் மடியில் கிடத்தி கொண்டு சுதேவனும் கௌதமியும் கதறி அழத் தொடங்கினர். கணவன் மனைவியான இவ்விருவரும் தங்கள் மகனின் பிரிவில் முழுமையாக மூழ்கி போய் இடைவிடாமல் அவனுக்காக அழுது புலம்பிக் கொண்டும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து கொண்டும் இருந்தனர். இவ்வாறு உண்ணவோ பருகவோ ஏதுமின்றி நாள் முழுவதும் இறைவனை பிரார்த்தித்து அழுது கொண்டே 1 மாதம் கழிந்தது. அந்த 1 மாதம் கழிந்ததே அவர்களுக்கு தெரியவில்லை. நல்வாய்ப்பாக அந்த மாதம் புருஷோத்தம மாதமாகும். ஆகையால் அவர்கள் அறியாமலேயே அந்த புருஷோத்தம மாதம் முழுவதும் விரதம் அனுசரித்து இறைவனை வழிபட்டு தவங்களை மேற்கொண்டிருந்தனர். 30ஆம் நாளில் நாராயண பெருமான் அவர்களின் முன் தோன்றி ஒரு வரம் கேட்குமாறு பணித்தார். சுதேவனும் கௌதமியும் தங்கள் மகனை கண்டவாறே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறும் இறைவனிடம் கெஞ்சி வேண்டத் தொடங்கினர். அவர்களின் பிரார்த்தனைகளை செவிமடுத்த இறைவனார் அவர்களுக்கு திருவருள் புரிந்தார். அந்த தம்பதியினர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்வின் எஞ்சிய காலத்தை கழித்தனர். சுதேவனும் கௌதமியும் மறுபிறவியில் ஹர்தன்வா என்னும் மன்னராக பிறந்தபோது இறைவன் மீண்டும் அவர்களுக்கு அவர்களின் ஆன்மீக நோக்கத்தினை நினைவூட்டினார். அதன்படி அவர்கள் அடுத்தடுத்து வந்த புருஷோத்தம மாதங்களையும் முறையாக அனுசரித்து
தங்கள் வாழ்வின் இறுதியில் இறைவனின் திருவடிகளை அடைந்து வைகுந்தம் சென்றனர். புருஷோத்தம மாதமான அதிக மாத மாஹாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.